Chennai Silks in mega summer sale. சென்னையில் இன்று வானிலை மேகமூட்டமாக காணப்படுவது குறித்து வானிலை ஆய்வு மையம் விளக்கமளித்திருக்கிறது. காற்றழுத்த சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இடையேயான தொடர்பே இதற்கு காரணம் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை மாற்றத்தினால் வறண்ட வடமேற்கு காற்றுக்கு பதில் அதிக ஈரப்பதம் கொண்ட காற்று வீசுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வறண்ட வடமேற்கு காற்றுக்கு பதில் அதிக ஈரப்பதம் கொண்ட காற்று வீசுவதால் சென்னையின் வானிலை மாறியிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலிலிருந்து அதிக ஈரப்பதம் கொண்ட வடகிழக்கு மற்றும் கடற்கரை பகுதியிலிருந்து இந்த காற்று வீசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கத்தை விட இன்று காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் கடல் காற்று அதிகமாக வீசியதாகவும் அதிக வேகத்தில் வீசியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய பகல் நேர வெப்பநிலை ஓரளவுக்கு குறைந்து காணப்படும் என்றும் வானிலை மையம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நேற்று வரை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இன்று காலையிலிருந்து சட்டென சென்னையின் வானிலை மாறியிருக்கிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதற்கான அறிவியல் காரணங்கள் என்ன என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை மாற்றத்தினால் வறண்ட வடமேற்கு காற்றுக்கு பதில் அதிக ஈரப்பதம் உள்ள காற்று வீசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் மிகுந்த வெப்பம் காணப்பட்டது. வெப்ப அலை வீசியதையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து சென்னையில் வானிலை மாறியிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அதிகரித்து காணப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கத்தை விட இன்று காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் கடல் காற்று அதிக வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வறண்ட வடமேற்கு காற்றுக்கு பதிலாக அதிக ஈரப்பதம் கொண்ட காற்று வீசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. கடந்த 2 நாட்களாக வெப்ப அலை வீசியதை பார்த்தோம். ஆனால் இன்று காலையிலிருந்தே சென்னையினுடைய வானிலை சட்டென மாறியிருக்கிறது. இதற்கான அறிவியல் காரணங்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? கார்த்திகா, மத்திய வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு. அதுவும் ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று இருக்கு. இதுதான் இந்த மேகமூட்டத்திற்கு காரணம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. வழக்கமா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான கோடை காலத்துல வறண்ட காற்று தான் வீசும். அந்த வறண்ட காற்றுக்கு பதிலா வங்கக்கடல்ல இருந்து குளிர்ந்த மற்றும் ஈரப்பதமான காற்று இன்னைக்கு காலையிலிருந்தே சென்னையை நோக்கி வீச தொடங்கியது. இதன் காரணமாக தான் வானம் வேகமூட்டத்தோட இருக்கு சென்னையில. இன்னைக்கு காலையில 8 மணிலிருந்து 10 மணி அந்த அளவிலேயே கடல் காற்று மணிக்கு 25 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்துல கொஞ்சம் பலமா வீச தொடங்கினால நமக்கு ஈரப்பதம் மிகுந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய தொடங்கியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கடல்ல இருந்து வரக்கூடிய இந்த அதிகப்படியான ஈரப்பதம் நிலப்பகுதிக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மேகங்கள் உருவாகி தற்போது நமக்கு வானம் மேகமூட்டத்தோடு இருக்கு. முழுவதுமாக வானம் மேகமூட்டத்தோடு மட்டும் இருக்கிறது இல்லாம காற்றுல ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அப்படின்றதும் அதிகரிச்சிருக்கு. கடந்த சில நாட்களா நம்ம பார்க்கிறோம். கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையில வெப்பநிலை அதிகரிச்சிருந்தது. கடந்த 2 நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. எப்பவுமே உள் மாவட்டங்கள தான் வெப்பநிலை அதிகமா இருக்கும். ஆனா கடந்த 2-3 நாட்களாக கடலோர மாவட்டமான சென்னையில வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. அந்த ஹியூமிடிட்டி என்று சொல்லக்கூடிய அதனால புழுக்கம், இரவு நேரத்துல கூட அதிகப்படியான புழுக்கத்தை நம்ம உணர்ந்தோம். ஆனா இன்று காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்தோடு தான் இருந்தது. இந்த குளிர்ந்த மற்றும் ஈரப்பதமான சூழல்னால நகருடைய சில இடங்கள்ல லேசான தூறல் இல்லைன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களை விட இப்போ வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சு பகல் நேரத்துல வெப்பநிலை மிதமாக இருப்பதற்கான காரணமாக வானிலை ஆய்வு மையம் இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லயும் லேசான தூறல் ஆங்காங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாள் முழுவதும் இந்த வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படின்ற நிலை இப்படியே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக. இன்றைக்கு நாள் முழுவதும் இந்த வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவது தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கார்த்திகா, நிச்சயமாக வேதவள்ளி, சட்டென சென்னையின் வானிலை மாறியதற்கான காரணம் என்ன என்பதை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.
Chennai Silks in mega summer sale.